அவர்காம் திருச்சி கிழக்கு, அம்பாசமுத்திரம், விராலிமலை, கரூர், பெருந்துறை உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க கோரி முதலமைச்சர் விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞர் வெங்கடாஜலபதி என்பவர் தாக்கல் செய்த வழக்கில் இந்த 5 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடை விதிப்பை எதிர்த்து இன்று முதலமைச்சர் விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 6 மாத காலத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் இருப்பதால் தவறான காரணத்தை கூறி இதற்கு தடை பெறப்பட்டிருக்கிறது என்பதால் அந்த வழக்கை நிராகரித்து அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் தரப்பில் வேண்டுகோள் விடுத்து இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதி மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதி, விராலிமலை தொகுதியில் விஜயபாஸ்கர் மற்றும் கரூர் தொகுதியில் எம்ஆர் விஜயபாஸ்கர், இதே போல அம்பாசமுத்திரம் தொகுதியில் இசக்கி சுப்பையா, பெருந்துறை தொகுதியில் ஜெயக்குமார் உள்ளிட்ட 5 பேரின் வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரி அவர்கள் கட்சியில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்ததை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வெங்கடாஜலபதி என்ற வழக்கறிஞர் வழக்கு தாக்கல் செய்து இந்த 5 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்துவதற்கு தடை உத்தரவு பெற்றிருக்கிறார். இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை நீக்க வேண்டும் என்றும் 5 தொகுதிகளிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாததால் அங்கு அந்த மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் எம்எல்ஏ இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அதனால் தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள திருச்சி கிழக்கு மற்றும் கரூர், பெருந்துறை, விராலிமலை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அங்கு தேர்தல் நடத்துவதற்கு வகை செய்யும் வகையில் உயர்நீதிமன்றம் விதித்த தடையை நீக்க வேண்டும் என்றும் அதை எதிர்த்து தொடரப்பட்ட அந்த பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞர் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜய் தரப்பில் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு மீதான விசாரணையில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவை பொறுத்து 5 தொகுதிகளின் சட்டமன்ற இடைத்தேர்தல் தடை நீக்கப்படுமா அல்லது தடை நீடிக்குமா என்பது குறித்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பிறப்பிக்கும் உத்தரவை பொறுத்து தெரிய வரும். ஆபிரகாம்.